சென்னையில் கிருஷ்ணருக்கான ஒரு அயோத்தி தான் இந்த ஈசிஆர் அக்கறையில் இருக்கிற இஸ்கான் டெம்பிள். இந்த மாதிரி ஸ்பாட்ஸ்லாம் கூட சென்னையில் இருக்க. அடடா நமக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுங்க, அவசரத்துக்கு யூஸ் ஆகும். வாங்க இந்த வெள்ளை மாளிகை மாதிரி அமைஞ்சிருக்க இந்த கிருஷ்ணர் கோயிலுக்குள்ளே போயிட்டு நம்ம பார்க்கலாம். நான் போன அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோவா இல்லை. நான் ஜஸ்ட்டு போயிட்டு கிருஷ்ணருக்கு ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வணங்கிட்டு வரலான்னு பார்த்தேன். அது எப்படி நான் உன்னை இதுக்குள்ளேயும் போக விட்டுருவானா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் நினச்சிருப்பாளா என்னன்னு தெரியல. எனக்கு கையில் ஒரு கார்டும் ஒரு ஜபமணியும் கொடுத்து அங்கே கொஞ்சம் நேரம் என்னை மெடிடேஷன் பண்ண சொல்லிட்டாங்க. கெட்டது பண்ணது தான் யோசிக்கணும், சரி நல்லது தானே பண்ண சொல்கிறாங்க சொல்லிட்டு நானும் அப்படியே மெடிடேஷனில் ஆழ்ந்த நிலைக்கு போயிட்டு, நான் மட்டும் இல்லை இதை பார்க்குற நீங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அங்கேருந்து வெளியில் வந்தேன். வெளியில் வந்து பார்த்தா இந்த அழகான ஆலமரம், அதில் அப்படியே கொஞ்சம் நேரம் காற்று வாங்கிட்டு அப்படியே அந்த அமைதியான சூழ்நிலையை நல்லா ரசிச்சுட்டு சைடில் அங்கே கொஞ்சம் அன்னதானம் இந்த பிரசாதமெல்லாம் வழங்கிட்டு இருந்தாங்க. அதையும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். கிளம்பினா கொஞ்சம் நேரத்தில் என்னை வந்து ஒரு 4-5 பைரவா கூட்டம் வந்து என்னை சுற்று போட்டுருச்சு. அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு அப்படியே வெளியில் வரத்துக்குள்ள இந்த ஏரியாவில் நிறைய அழகான வீடுகள்லாம் இருக்குது. அதில் இது ஒன் ஆஃப் த வீடு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. அதனால் நீங்களும் வீட்டை சுற்றி நல்லா மரங்கள் நிறைய இருந்துச்சு. எல்லா தென்னை மரமும் சூழ்ந்து நடுவில் அந்த வீடு கட்டியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. சென்னையில் போயஸ் கார்டன் இருக்கிற மாதிரி இது ஈசிஆர் போயஸ் கார்டன் மாதிரி தான் இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாக இந்த மாதிரி வீடுகள் நல்லா அமைதியான இடமா இருக்கும். பார்த்தீங்களா, மரத்தை கூட வெட்டக்கூடாதுன்னு அதுக்கு காம்பவுண்டுக்கு நடுவில் ஒரு கேப்பை விட்டுருக்காங்க. இந்த செயலுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துட்டு இதே மாதிரி வேற ஒரு ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கிறேன். இணைந்திருங்கள். சைனிங் ஆஃப் சசிகுமார் பரந்தாமன். டேக் கேர், பபாய்.